ஆழித் துரும்பெனவே அங்கும் இங்கும் உன்னடிமை பாழில் திரிவதென்ன பாராய் பராபரமே என்ற தாயும் ஆணவ சுவாமிகளின் கூற்றை உணர்ந்து அழியா சக்தியாம் பரம்பொருளை நினைத்து வணங்கி வளர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கும் ஐபிசி தமிழ் தொலைக்காட்சி நேயர்களாகிய உங்களை தொடர்ந்து சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். நேயர்களே, நவம்பர் மாதம் 13ஆம் திகதி முதல் 19ஆம் திகதி வரை ஒவ்வொரு நாளும் எவ்வாறு இருக்கிறது என்பதனை காண்போம். நவம்பர் மாதம் 13ஆம் திகதி ஞாயிற்றுக்கிழமை வளர்பிறை சதுர்த்தசி திதி மாலை 4:40 வரை உள்ளது. அதன் பிறகு பௌர்ணமி திதி வருகின்றது. சமநோக்குடன் அஸ்வினி நட்சத்திரம் மதியம் 1:30 வரை உள்ளது. அதன் பிறகு கீழ்நோக்குள்ள பரணி நட்சத்திரம் வருகின்றது. நேத்திரம் ஜீவனம் உண்டு, சித்தயோகம் இருக்கின்றது. இன்றைய தினம் பௌர்ணமி விரதம் அனுசரித்தால் சகல சௌபாக்கியங்களும் வந்து சேரும். அடுத்ததாக நவம்பர் மாதம் 14ஆம் திகதி திங்கள் கிழமை வளர்பிறை பௌர்ணமி திதி மதியம் 2:30 வரைக்கும் உள்ளது. அதன் பிறகு தேய்பிறை பிரதமை திதி வருகின்றது. சித்தயோகம் உள்ள பரணி நட்சத்திரம் காலை 11:50 வரை உள்ளது. அதன் பிறகு மந்த யோகம் உள்ள கார்த்திகை நட்சத்திரம் வருகின்றது. நேத்திரம் ஜீவனமெல்லாம் நன்றாக இருக்கின்றது. இன்றைய தினம் கீழ்நோக்கு நாளாக இருக்கின்றது. நேயர்களே, இன்றைய தினம் ஓவியம், இசை, நடனம் பயில்வதற்கு நலமாக இருக்கும். அடுத்ததாக நவம்பர் மாதம் 15ஆம் திகதி செவ்வாய்க்கிழமை தேய்விரை பிரதமை திதி நண்பகல் 12:10 வரைக்கும் உள்ளது. அதன் பிறகு துவிதியை திதி வருகின்றது. சித்தயோகமுடன் கீழ்நோக்குள்ள கார்த்திகை நட்சத்திரம் காலை 10:15 வரைக்கும் உள்ளது. அதன் பிறகு அமிர்த யோகமுடன் மேல் நோக்குள்ள ரோகிணி நட்சத்திரம் வருகின்றது. இன்றைய தினம் நேத்திரம் ஜீவனமெல்லாம் நன்றாக இருக்கின்றது. இன்றைய தினம் சகோதர பிரச்சனை பேசி தீர்ப்பதற்கும், சொத்து பிரச்சனைகள் பேசி முடிப்பதற்கும், வழக்குகள் பேசி முடிப்பதற்கும் நலமாக இருக்கும். அடுத்ததாக நவம்பர் மாதம் 16ஆம் திகதி புதன்கிழமை தேய்விரை கார்த்திகை மாதம் 1ஆம் திகதி துவிதியை திதி காலை 10 வரைக்கும் உள்ளது. அதன் பிறகு திருதியை திதி வருகின்றது. மேல் நோக்குள்ள ரோகிணி நட்சத்திரம் காலை 8:37 வரைக்கும் உள்ளது. அதன் பிறகு சமநோக்குள்ள மிருகசீரிடபம் நட்சத்திரம் வருகின்றது. நேத்திரம் ஜீவனம் உண்டு, சித்தயோகம் உண்டு. இன்றைய தினம் கார்த்திகை மாதம் 1 தேதி என்பதனால் முடவன் முழுக்கு என்பார்கள். இன்றைய தினத்திலே புனித நதிகளிலே நீராடினால் புண்ணியங்கள் வந்து சேரும். அடுத்ததாக நவம்பர் மாதம் 17ஆம் திகதி வியாழக்கிழமை தேய்விரை திருதியை திதி காலை 7:50 வரைக்கும் உள்ளது. அதன் பிறகு சதுர்த்தி திதி வருகின்றது. சமநோக்குள்ள மிருகசீரிடபம் நட்சத்திரம் காலை 7:15 வரைக்கும் உள்ளது. அதன் பிறகு மேல் நோக்குள்ள திருவாதிரை நட்சத்திரம் வருகின்றது. நேத்திரம் ஜீவனம் உண்டு, ஆனால் மந்தயோகமாக இருக்கின்றது. நேயர்களே, இன்றைய தினம் கடன் பைசல் செய்வதற்கு மட்டும் நலமாக இருக்கும். சங்கடகர சதுர்த்தி என்பதனால் அருகம்புல் தந்து விநாயகப் பெருமானை வழிபட்டால் வல்வினைகளெல்லாம் நீங்கும். அடுத்ததாக நவம்பர் மாதம் 18ஆம் திகதி வெள்ளிக்கிழமை தேய்பிறை பஞ்சமி திதி பின்னிரவு 4 வரைக்கும் உள்ளது. அதன் பிறகு சட்டி திதி வருகின்றது. சமநோக்குள்ள புனர்பூசம் நட்சத்திரம் பின்னிரவு 5:11 வரைக்கும் உள்ளது. அதன் பிறகு மேல் நோக்குள்ள பூசம் நட்சத்திரம் வருகின்றது. நேத்திரம் ஜீவனம் உண்டு, சித்தயோகம் உண்டு. இன்றைய தினம் வாகனங்கள் வாங்குவதற்கு முன்பணம் தர நலமாக இருக்கும். வீடு வேண்டுவதற்கு முன்பணம் தரலாம். அது மட்டும் இல்லாமல் பழுதான எலக்ட்ரானிக் சாதனங்களை மாற்றவும் நலமாக இருக்கும். அடுத்ததாக நவம்பர் மாதம் 19ஆம் திகதி சனிக்கிழமை தேய்விரை சட்டி திதி பின்னிரவு 3:12 வரைக்கும் உள்ளது. அதன் பிறகு சப்தமி திதி வருகின்றது. மேல் நோக்குள்ள பூசம் நட்சத்திரம் பின்னிரவு 4:40 வரைக்கும் உள்ளது. அதன் பிறகு கீழ்நோக்குள்ள ஆயில்யம் நட்சத்திரம் வருகின்றது. இன்றைய தினம் சட்டி விரதம் அனுசரித்தால் சகல சௌபாக்கியங்களும் கூடி வரும். நேத்திரம் உண்டு, சித்தயோகம் இருக்கின்றது. இன்றைய தினத்திலே
கமிஷன் வியாபாரங்கள், உணவு குடிவகை வியாபாரங்கள் தொடங்குவதற்கும், புது வாகனங்கள், கனரக வாகனங்கள் வாங்குவதற்கும் நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, பொதுவான பலன்களை இதுவரை பார்த்தோம். அடுத்ததாக சிறப்பு பலன்களான ராசி பலன்களையும் பார்ப்போம். மேடராசி நண்பர்களே, வாழ்வில் நம்பிக்கை இல்லாதவர்கள் இருந்தும் இல்லாதவர்களாகிறார்கள் என்று டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் கூறுகின்றார்கள். இந்த கூற்றை உணர்ந்த நீங்கள் எங்கும் எப்போதும் தளராத நம்பிக்கை உள்ளவர்களாக வாழ்ந்து காட்டுபவர்கள். அப்படிப்பட்டவர்களாகிய உங்களுக்கு இந்த வாரத்தின் முதல் 2 நாட்கள் சவால்கள் நிறைந்ததாக இருக்கும். ஞாயிறு, திங்கள் ஆகிய நாட்களிலே கொஞ்சம் அலைச்சலும் ஏமாற்றங்களும் இருந்து கொண்டிருக்கும். ஆரோக்கியத்திலும் நீங்கள் அக்கறை காட்டுவது மிகவும் நல்லது. எதிர்பார்த்த காரியங்கள் தாமதமாக முடிவடையும். ஆனால் செவ்வாய் முதல் சனி வரை உள்ள நாட்களெல்லாம் உங்களுக்கு மகிழ்ச்சியூட்டக்கூடியதாக இருக்கும். கடந்த 1 மாத காலமாக உங்களின் பூர்வ புண்ணியாதிபதியாகிய சூரியன் நீசமாகி 7வது வீட்டிலே நின்று கொண்டிருக்கார். ஆனால் புதன்கிழமை முதல் உங்களுடைய பூர்வ புண்ணியாதிபதி சூரியன் 8வது வீட்டிலே வந்து அமர்வதனால் இந்த வாரத்தின் பிற்பகுதியில் பிரபலங்களும் அறிமுகமாகுவார்கள். கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த கருத்து மோதல்களெல்லாம் விலகும். பிள்ளைகளின் பிடிவாத போக்கும் இந்த வாரத்தின் இறுதி பகுதியிலே சரியாகும். வியாபாரத்தை பொறுத்தவரைக்கும் வாரத்தின் முற்பகுதியில் கொஞ்சம் உங்களுக்கு கடுமையாக காணப்படும். அதாவது பற்றுவரவு சுமாராகத்தான் இருக்கும். பழைய பாக்கிகளையும் போராடி வசூலிக்க வேண்டியிருக்கும். ஆனால் வாரத்தின் பிற்பகுதியில் எல்லா வகையிலுமே உங்களுக்கு லாபம் அதிகரிக்கும். புது வாடிக்கையாளர்களும் வருவார்கள். ஏற்றுமதி இறக்குமதி வகைகள், உணவு குடிவகைகள், மருந்து வகைகள் மூலமாக லாபம் அதிகரிக்கும். இந்த வாரத்தின் பிற்பகுதியில் கடையை விரிவுபடுத்துவது, நல்ல அனுபவமிக்க வேலையாட்களை பணியில் அமர்த்துவது போன்ற முயற்சிகளிலும் நீங்கள் ஈடுபடுவீர்கள். இந்த வாரத்தின் பிற்பகுதி உங்களுக்கு அமோகமாக இருக்கும். உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் நிதானமாகவே இருப்பது நல்லது. அஷ்டமத்து சனி நடைபெற்று கொண்டிருப்பதனால் அதிகம் பேசி கொண்டிருக்க வேண்டாம். அதிகாரிகளையும் நீங்கள் பகைத்து கொள்ளாதீர்கள். சக ஊழியர்களையும் அனுசரித்து கொண்டு போவது மிகவும் நல்லது. இந்த வாரத்தின் பிற்பகுதியில் அலுவலகத்தில் அமைதியான சூழ்நிலைகள் உருவாகும். மாணவ மாணவிகளே, படிப்பிலே கூடுதல் கவனம் செலுத்துங்கள். குறிப்பாக அறிவியல் கணித பாடங்களிலே சூத்திரங்களை நன்றாக எழுதி பார்ப்பது மிகவும் நல்லது. மற்றபடி இந்த வாரத்தின் பிற்பகுதியில் ஆசிரியரின் அன்பும் பாராட்டும் கிடைக்கும். இந்த வாரத்திலே கன்னிப்பெண்களே, உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் ஈடேறும். பெற்றோருடன் இருந்து வந்த மனத்தாங்கள் எல்லாம் நீங்கும். அழகு இளமையும் கூடும். கலைஞர்களே, புதிய வாய்ப்புகள் எல்லாம் தேடி வரும். ஆக மொத்தம் இந்த வாரம் முதல் 2 நாட்கள் கொஞ்சம் அலைச்சலையும் ஏமாற்றங்களையும் தருவதாக இருந்தாலும் வாரத்தின் பிற்பகுதி அமோகமானதாக உங்களுக்கு அமையும். ராசியான எண் 8. ராசியான நிறங்கள் வெளிர் நீலம், வெளிர் பச்சை நிறங்களாகும். இடபராசி நண்பர்களே, அழகு ஆற்றல் உடையதுதான். ஆனால் அதைவிட ஆற்றல் உடையது அறிவாகும் என்று பகவான் ரமண மகரிஷி அவர்கள் கூறுகின்றார்கள். இந்த கூற்றை உணர்ந்த நீங்கள் அறிவால் அனைத்தையும் சாதித்து காட்டுவதில் வல்லவர்கள். அப்படிப்பட்டவர்களாகிய உங்களுக்கு இந்த வாரம் ஓரளவு நன்மை தரக்கூடியதாக இருக்கும். உங்களுடைய ராசியை சனி பகவான் பார்த்து கொண்டே இருப்பதனால் சின்ன சின்ன காரியங்கள் கூட தடைபட்டுத்தான் முடிவடையும். ஒருவேளை நாம் சரியாக யோசிக்கவில்லையோ, சரியாக திட்டமிடவில்லையோ, அல்லது காலத்திற்கு தகுந்தாற்போல் நம்மால் நடந்து கொள்ள முடியவில்லையோ, இப்படியெல்லாம் ஏகப்பட்ட கேள்விகள் நீங்கள் உங்கள் மனதுக்குள்ளேயே கேட்டு கொண்டிருப்பீர்கள். அதெல்லாம் ஒன்றில்லை, உங்களுடைய திறமைகள் குறையவே இல்லை. ஆனால் சனி பகவான் உங்களை சில நேரங்களிலே உங்களுக்குள் ஒரு தாழ்வு மனப்பான்மையை ஏற்படுத்துவார். குழம்பி விடாதீர்கள். உங்களுடைய ராசிநாதனாகிய சுக்கிரனும் 8வது வீட்டிலே நின்று கொண்டிருப்பதனால் கொஞ்சம் அலைச்சல், சோர்வு, களைப்பு இவையெல்லாம் இருக்கத்தான் செய்யும். முன்பு போல நீங்கள் இல்லாமல் பழைய பிரச்சனைகளுக்கு மாறுபட்ட அணுகுமுறை மூலமாக தீர்வு காண நீங்கள் தொடங்குவது நல்லது. சூரியன் உங்களுடைய ராசிக்கு சாதகமாக இல்லாததனால் அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே கொஞ்சம் நிதானமாக, பொறுப்பாக இருக்க வேண்டும். ஆனால் இந்த வாரத்தின் இறுதி பகுதியோ அமோகமாக இருக்கும். பழைய சரக்குகளும் விற்று தீரும். அது மட்டுமல்லாமல் புது வாடிக்கையாளர்களும் வருவார்கள். புது கிளைகள் தொடங்குவதற்கான சூழ்நிலையும் உருவாகும்.
பங்குதாரர்களை பகைத்து கொள்ளாமல் அரவணைத்து கொண்டு போக பாருங்கள். கண்டகச்சனை நடைபெற்று கொண்டிருப்பதனால் அவ்வப்போது பங்குதாரர்களாலும் பிரச்சனைகள் வந்து நீங்கும். மற்றபடி இந்த வாரத்திலே உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டு. உத்தியோகத்திலே கெடுபிடிகள் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும். வாரத்தின் பிற்பகுதியில் அந்த கெடுபிடிகள் எல்லாம் நீங்கும். அதே போல சக ஊழியர்களின் ஒத்துழைப்பும் இந்த வாரத்தின் பிற்பகுதியில் நன்றாக இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே சின்ன சின்ன விவாதங்கள் பெரிதாகாமல் பார்த்து கொள்வது நல்லது. மாணவ மாணவிகளை விடைகளை எழுதி பாருங்கள். தேர்வறையில் உட்கார்ந்து கொண்டு முழித்து கொண்டிருப்பதை விட முன்பேயே நீங்கள் பலமுறை விடைகளை எழுதி பார்ப்பது, சொல்லி பார்ப்பது மிகவும் நல்லது. கன்னிப்பெண்களே, மறதியால் விலை உயர்ந்த பொருட்களை இழந்து விடாதீர்கள். காதல் விவகாரத்திலே நீங்கள் அத்துமீறி மூக்கை நுழைத்து கொண்டிருக்க வேண்டாம். பெரியோர்களை கலந்தாலோசிக்காமல் எந்த முடிவும் எடுக்க வேண்டாம். கலைஞர்களே, நல்ல வாய்ப்புகள் எல்லாம் தேடி வரும். ஆக மொத்தம் இந்த வாரம் முற்பகுதி உங்களுக்கு அலைச்சலையும் ஏமாற்றங்களையும் ஆரோக்கிய குறைவையும் தந்தாலும் இறுதி 3 நாட்கள் எதிர்பாராத யோகங்களை தரக்கூடியதாக உங்களுக்கு அமையும். ராசியான எண் 5, ராசியான நிறங்கள் சில்வர் கிரே கிளிப்பச்சை நிறங்களாகும். மிதுன ராசி நண்பர்களே, அறிவுபூர்வமாகவும் அழகாகவும் பேசுவதை காட்டிலும் இங்கிதமாக பேசுவதுதான் மேலானதாகும் என்று பகவான் சித்பவானந்தர் அவர்கள் கூறுகின்றார்கள். இந்த கூற்றை உணர்ந்த நீங்கள் பிறர் மனம் புண்படாதபடி பேசுவதில் வல்லவர்கள். அப்படிப்பட்டவர்களாகிய உங்களுக்கு இந்த வாரம் முற்பகுதி அருமையானதாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 5வது வீட்டிலே அமர்ந்திருக்கக்கூடிய சூரியன் வாரத்தின் மத்திய பகுதி முதல் உங்களுடைய ராசிக்கு 6வது வீட்டிலே நுழைவதனால் தள்ளிப்போன வேலைகளெல்லாம் நல்ல விதத்திலே முடிவடையும். பிள்ளைகளால் இருந்து வந்த பிரச்சனைகளெல்லாம் கொஞ்சம் குறையும். ஆனாலும் பிள்ளைகள் மீது உங்களுக்கு சின்ன சின்ன வருத்தங்கள் இருந்து கொண்டே இருக்கும். நேரத்தை வீணடிக்கிறார்கள். இன்னும் கொஞ்சம் பொது அறிவை வளர்த்து கொள்ளலாம். இன்னும் கொஞ்சம் கூடுதலாக உழைத்தால் வருங்காலத்தில் அவர்கள் சுகமாக இருக்கலாம். இப்படியெல்லாம் நீங்கள் யோசித்து கொண்டே இருப்பீர்கள். ஆனால் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நட்பு வட்டம் அதிகமாக இருக்கின்றதே. உங்களுடைய ஜாதகமும் அப்படித்தானே. அப்படி இருக்கையில் அவர்களை குறை சொல்லி என்ன பிரயோஜனம்? எனவே இந்த வாரத்திலே நீங்கள் பிள்ளைகளை அனுசரித்து கொண்டு போவதுதான் மிகவும் நல்லது. உங்களுடைய ராசிக்கு 3வது வீட்டிலே ராகு நின்று கொண்டிருப்பதனால் புதிய முயற்சிகளிலே இந்த வாரத்திலே உங்களுக்கு வெற்றி உண்டு. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த வாரத்தை விட இந்த வாரத்திலே ஓரளவு லாபம் கிடைக்கும். சந்தை நிலவரத்தை அறிந்து அதற்கேற்ப நீங்கள் முடிவுகள் எடுப்பது மிகவும் நல்லது. மற்றபடி இந்த வாரத்திலே வியாபாரம் தழைக்கும். பற்று வரவெல்லாம் உயரும். பழைய பாக்கிகளெல்லாம் வசூலாகும். கமிஷன் புரோக்கரேஜ் வகைகளாலும் நீங்கள் ஆதாயமடைவீர்கள். அது மட்டுமல்லாமல் இந்த வாரத்திலே மகிழ்ச்சியான செய்திகளும் உண்டு. ஏற்றுமதி இறக்குமதி வகைகளாலும், எலக்ட்ரானிக்ஸ், கட்டுமான பொருட்கள், ரியல் எஸ்டேட் வகைகளாலும் உங்களுக்கு லாபம் உண்டாகும். செவ்வாய் பகவான் மறைந்து காணப்படுவதனால் சகோதரங்களுக்குள் சின்ன சின்ன மோதல் போக்கு வந்து நீங்கும். சகோதரங்களை அனுசரித்து கொண்டு போவது நல்லது. உத்தியோகத்திலே உங்கள் கை ஓங்கும். ஆனாலும் அதிகாரிகளின் ஆதரவு இல்லையே என்றெல்லாம் சில நேரங்களில் ஆதங்கப்பட்டு கொண்டே இருப்பீர்கள். நம்முடைய கடமையை நாம் நன்றாக செய்து விடுவோம், பாராட்டுதல் வந்தால் ஏற்றுக்கொள்வோம், இல்லை என்றால் விட்டுவிடுவோம் என்று நினைத்து நீங்கள் செயல்படுவதுதான் மிகவும் நல்லது. மாணவ மாணவிகளே, படிப்பிலே முன்னேறுவீர்கள். ஆனால் விளையாடும் போது காயங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்கள். கன்னிப்பெண்களே, இந்த வாரம் முழுக்க உங்களுக்கு நல்லதெல்லாம் நடக்கும். எதிர்பார்த்ததும் கிடைக்கும். பெற்றோரின் ஆசீர்வாதமும் உண்டாகும். கலைஞர்களே, பெரிய வாய்ப்புகளெல்லாம் தேடி வரும். ஆக மொத்தம் இந்த வாரம் எங்கும் எதிலும் மகிழ்ச்சி தங்கும் வாரமாகவே உங்களுக்கு அமையும். ராசியான எண் 1, ராசியான நிறங்கள் மெரூன் கிரே நிறங்களாகும். கடக ராசி நண்பர்களே, தன் மனதை சுத்தமாக வைத்துக் கொள்பவன் யாருக்கும் அடிமையாவதில்லை என்று பகவான் ரமண மகரிஷி அவர்கள் கூறுகின்றார்கள். இந்த கூற்றை உணர்ந்த நீங்கள் எப்போதுமே மனதிலே தூய்மையாக இருப்பவர்கள். அப்படிப்பட்டவர்களாகிய உங்களுக்கு இந்த வாரம் அற்புதமான வாரமாகவே இருக்கும். ஆனாலும் வெள்ளி பகவான் 6வது வீட்டிலே நின்று கொண்டிருப்பதனால் செலவினங்கள் அதிகமாகி கொண்டே போகும். அவ்வப்போது மனதிலே குழப்பங்களும் இருக்கும்.
நம்பலாமா நம்ப வேண்டாமா ஒரு சிலரை என்றெல்லாம் ஒருவித அச்ச உணர்வும் வந்து நீங்கும். பிரபல யோகாதிபதி செவ்வாய் பகவான் 7வது வீட்டிலே உச்சமாகி நின்று கொண்டிருப்பதனால் மனைவிக்கு வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. மனைவி வழியிலே சில உதவிகளும் வந்து சேர வாய்ப்பு இருக்கிறது. மனைவி வழி உறவினர்களும் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார்கள். இந்த வாரத்திலே எதிர்பாராத திடீர் திருப்பங்களும் உண்டாகும். அரசு காரியங்கள் நல்ல விதத்திலே முடிவடையும். அது மட்டுமல்லாமல் பணவரவும் திருப்திகரமாக இருக்கும். அது மட்டுமல்லாமல் ஏற்றுமதி இறக்குமதி வகைகளாலும் உங்களுக்கு பணம் வரத் தொடங்கும். இந்த வாரத்திலே பிள்ளைகளிடமிருந்து வந்த பிடிவாத போக்கெல்லாம் நீங்கும். பிள்ளைகள் ஆதரவாக இருப்பார்கள், பொறுப்பாகவும் இருப்பார்கள். உங்களுடைய ஆலோசனைகளையும் இந்த வாரத்திலே ஏற்றுக்கொள்வார்கள். ஆனாலும் அவ்வப்போது முரண்டு பிடிக்கின்றார்களே என்று நீங்கள் வருத்தப்படுவீர்கள். அதற்கு காரணம் 3வது வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் தான், வேறு யாரும் காரணமல்ல. இந்த வாரத்திலே தெய்வ பிரார்த்தனைகளை எல்லாம் குடும்பத்தினருடன் சென்று முடிப்பீர்கள். எல்லா வகையிலும் உங்களுக்கு ஏற்றமான சூழ்நிலைகளும் உருவாகும். வியாபாரத்திலே உங்களுக்கு லாபம் உண்டு. பற்று வரவு உயரும். பழைய பாக்கிகள் எல்லாமே வசூலாகும். இந்த வாரத்திலே எதிர்பாராத நன்மைகள் எல்லாம் உண்டாகும். அது மட்டுமல்லாமல் இந்த வாரத்திலே எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் வகைகள், எரிபொருள் வகைகள், கனரக வாகன வகைகள் மூலமாக லாபம் அதிகரிக்கும். பங்குதாரர்களும் ஆதரவாக இருப்பார்கள். அதே போல உத்தியோகத்திலே உங்களுக்கு உயர்வு உண்டு. அதிகாரிகள் பாராட்டி பேசுவார்கள். எல்லா வகையிலும் உங்களுக்கு ஏற்றமான சூழ்நிலையிலும் உருவாகும். எதிர்ப்புகளும் குறையும். மாணவ மாணவிகளை படிப்பில் மட்டுமல்லாமல் அறிவுத்திறனிலும் சிறந்து விளங்குவீர்கள். பெற்றோரிடம் இருந்து வந்த மனத்தாங்கள் நீங்கும். வகுப்பாசிரியரின் பாராட்டுதல்கள் கிடைக்கும். கன்னிப்பெண்களை இந்த வாரத்திலே நீங்கள் எல்லா வகையிலும் முன்னேறுவீர்கள். ஆனாலும் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுவது நல்லது. மாதவிடாய் கோளாறு, தோல் நோயெல்லாம் வந்து நீங்கும். இந்த வாரத்திலே கலைஞர்களே உங்களுக்கு சின்ன சின்ன வாய்ப்புகளெல்லாம் தேடி வரும். ஆக மொத்தம் இந்த வாரம் எங்கும் எதிலும் மகிழ்ச்சி தங்கும் வாரமாகவே உங்களுக்கு அமையும். ராசியான எண் 9. ராசியான நிறங்கள் இளம் சிவப்பு, வெள்ளை நிறங்களாகும். சிம்ம ராசி நண்பர்களே, படித்த பின் கிடைக்கும் அறிவு பட்டை தீட்டிய வைரம் போன்றது என்று பகவான் ரமண மகரிஷி அவர்கள் கூறுகின்றார்கள். இந்த கூற்றை உணர்ந்த நீங்கள் எங்கும் எப்போதும் படித்து கொண்டே இருப்பவர்கள். அப்படிப்பட்டவர்களாகிய உங்களுக்கு இந்த வாரம் நன்மை தரக்கூடியதாக இருக்கும். கடந்த வாரத்தில் ஏற்பட்ட இன்னல்கள், ஏமாற்றங்கள் எல்லாம் நீங்கி இந்த வாரத்திலே மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் எல்லாம் உருவாகும். பழைய நண்பர்கள், உறவினர்கள் எல்லாம் தேடி வந்து பேசுவார்கள். எதிர்ப்புகளையும் தாண்டி இந்த வாரத்திலே நீங்கள் முன்னேறுவீர்கள். பணவரவும் திருப்திகரமாக இருக்கும். கைமாற்றாக வாங்கியிருந்த பணத்தையும் தந்து முடிப்பீர்கள். எல்லா வகையிலும் ஏற்றமான சூழ்நிலைகள் எல்லாம் உருவாகும். அதோடு மட்டுமல்லாமல் குரு பகவான் உங்களுக்கு சாதகமாக நின்று கொண்டிருப்பதனால் கம்பீரமாகவும் அறிவுபூர்வமாகவும் அனுபவபூர்வமாகவும் பேசி எல்லா வகையிலும் நீங்கள் முன்னேறுவீர்கள். இந்த வாரத்திலே உங்களுக்கு நல்ல செய்திகள் எல்லாம் உண்டு. மகளுக்கு நல்ல வரன் அமையவும் வாய்ப்பு இருக்கிறது. மகனுக்கும் நல்ல நிறுவனத்திலே வேலை கிடைக்கவும் வாய்ப்பு இருக்கிறது. இந்த வாரத்திலே எதிர்ப்புகளையும் தாண்டி முன்னேறுவீர்கள். வழக்குகள் எல்லாம் சாதகமாக முடிவடையும். சுக்கிரன் உங்களுக்கு சாதகமாக நின்று கொண்டிருப்பதனால் பழைய வாகனத்தை தந்துவிட்டு புது வாகனம் வேண்டக்கூடிய அமைப்பும் உருவாகும். அதே போல ஒரு சிலர் பழைய வீட்டிலிருந்து புது வீட்டிற்கு மாறக்கூடிய ஒரு அமைப்பும் உருவாகும். பணவரவும் உண்டு. பழைய பாக்கிகளும் வசூலாகும். அது மட்டுமில்லாமல் புது வாடிக்கையாளர்களும் வருவார்கள். வெளிமாநிலம், வெளிநாட்டு தொடர்புள்ள நிறுவனங்களுடன் புது ஒப்பந்தங்கள் செய்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் உண்டாகும். இந்த வாரத்திலே எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் மகிழ்ச்சியும் உருவாகும். பங்குதாரர்கள், வேலையாட்களுடன் சின்ன சின்ன மோதல் போக்கெல்லாம் வரும். ஆனால் பெரிய பாதிப்புகள் எதுவும் இருக்காது. இந்த வாரத்திலே எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள், உணவு வகைகளாலும், கட்டுமான பொருட்கள் வகைகளாலும், வாகன வகைகள், ரியல் எஸ்டேட், கட்டிடப் பொருட்கள் வகைகளாலும் லாபம் அதிகரிக்கும். உத்தியோகத்திலே நிம்மதி உண்டு. உயரதிகாரிகள் உங்களை பாராட்டி பேசுவார்கள். எதிர்ப்புகள் எல்லாம் விலகும். எதிர்பார்த்ததும் நல்ல விதத்திலே முடிவடையும். மாணவ மாணவிகளே, படிப்பிலே முன்னேறுவீர்கள். நல்லவர்களின் நட்பெல்லாம் கிடைக்கும்.
கூடா பழக்க வழக்கமுள்ள நண்பரிடமிருந்து விடுபடுவீர்கள். கன்னிப்பெண்களே, இந்த வாரத்திலே உங்களுக்கு திடீரென்று நல்ல செய்திகளெல்லாம் தேடி வரும். சிலருக்கு திருமணமும் கூடி வர வாய்ப்பு இருக்கிறது. சிலருக்கு வேலையும் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. கலைஞர்களே, பெரிய வாய்ப்புகளெல்லாம் தேடி வரும். ஆக மொத்தம் இந்த வாரம் எங்கும் எதிலும் மகிழ்ச்சி கொண்டாடும் வாரமாக உங்களுக்கு அமையும். ராசியான எண் 5, ராசியான நிறங்கள் சில்வர் கிரே, கிளிப்பச்சை நிறங்களாகும். கன்னிராசி நண்பர்களே, வெற்றி என்பது நிரந்தரமானதல்ல, தோல்வி என்பது முடிவானதும் அல்ல என்று பேரறிஞர் அண்ணா அவர்கள் கூறுகின்றார்கள். இந்த கூற்றை உணர்ந்த நீங்கள் தோல்வி கண்டு துவண்டு விட மாட்டீர்கள், வெற்றி கண்டு வியந்து விடவும் மாட்டீர்கள். அப்படிப்பட்டவர்களாகிய உங்களுக்கு இந்த வாரத்தின் முற்பகுதி கொஞ்சம் சவால்கள் நிறைந்ததாக இருக்கும். இந்த வாரத்தின் முற்பகுதியிலே சந்திராட்டமம் இருப்பதனால் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். ஞாயிறு மற்றும் திங்கள் அன்று மாலை 5 மணி வரைக்குமே சந்திராட்டமம் இருப்பதனால் முதல் 2 நாட்களிலே வேலை சுமை அதிகமாகி கொண்டே போகும். அலைச்சலும் ஏமாற்றங்களும் இருந்து கொண்டே இருக்கும். ஆனால் வாரத்தின் பிற்பகுதியோ அமோகமானதாக உங்களுக்கு அமையும். உங்களுடைய ராசிக்குள்ளேயே குரு பகவான் நின்று கொண்டிருப்பதனால் சின்ன சின்ன உடல்நலக் குறைவுகள் இருந்து கொண்டே இருக்கும். மற்றவர்கள் தன்னை பற்றி தரக்குறைவாக நினைப்பார்களோ என்றெல்லாம் நீங்களாகவே உங்களை நினைத்து கொள்ளாதீர்கள். கொஞ்சம் தெளிவாக இருந்து நீங்கள் செயல்படுவது நல்லது. மற்றபடி உங்களுடைய ராசிக்கு சாதகமாக வெள்ளி பகவானும் ராசிநாதன் புதனும் செயல்பட்டு கொண்டிருப்பதனால் எதிர்பார்த்த தொகை கைக்கு வரும். தடங்கள் எல்லாம் நீங்கும். பங்குதாரர்கள் மற்றும் வேலையாட்களை கனிவுடன் நடத்துங்கள். சனி பகவான் சாதகமாக இருப்பதனால் பங்குதாரர்களுடன் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் குறையும். உத்தியோகத்திலே உங்கள் கை ஓங்கி நிற்கும். வாரத்தின் பிற்பகுதியில் அதிகாரிகள் உங்களை நம்பி சில முக்கிய பொறுப்புகளை எல்லாம் ஒப்படைப்பார்கள். அதை திறம்பட பயன்படுத்தி முன்னேறுவீர்கள். இந்த வாரத்திலே சம்பள பாக்கி தொகையும் பிற்பகுதியில் வந்து சேரும். மாணவ மாணவிகளே, படிப்பிலே நீங்கள் சிறந்து விளங்குவீர்கள். வாரத்தின் முற்பகுதியில் விளையாடும்போது சின்ன சின்ன காயங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் வாரத்தின் பிற்பகுதியிலோ எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் உண்டு, நிம்மதியும் உண்டு, மகிழ்ச்சியான சூழ்நிலைகளும் உருவாகும். பழைய நண்பர்கள் வழியே வந்து பேசுவார்கள். உத்தியோகத்திலே உங்கள் கை ஓங்கும். எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் உண்டாகும். வாரத்தின் முற்பகுதியில் உத்தியோகத்திலே மற்றவர்களை பகைத்து கொள்ள வேண்டாம். வாரத்தின் பிற்பகுதியில் சக ஊழியர்களும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். மாணவ மாணவிகளே, படிப்பிலும் முன்னேறுவீர்கள். விளையாட்டிலும் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். கன்னிப்பெண்களே, உங்களுக்கு இருந்து வந்த மறதி, அலர்ஜி, இன்ஃபெக்ஷன் எல்லாம் விலகும். உடல்நிலை சீராகும். ஆரோக்கியமும் அதிகரிக்கும். கலைஞர்களே, இந்த வாரத்திலே பெரிய வாய்ப்புகள் எல்லாம் தேடி வரும். ஆக மொத்தம் இந்த வாரம் ஞாயிறு மற்றும் திங்களன்று மாலை 5 மணி வரைக்குமே சந்திராட்டமம் இருப்பதனால் முதல் 2 நாட்கள் உங்களுக்கு அலைச்சலையும் ஏமாற்றங்களையும் தந்தாலும் இறுதி பகுதி எல்லா வகையிலும் வெற்றியை தரக்கூடியதாக உங்களுக்கு அமையும். ராசியான எண் 7, ராசியான நிறங்கள் வெளிர் நீலம், வெளிர் பச்சை நிறங்களாகும்.